வணக்கம். €1 இருந்தா என்ன பண்ணலாம்? ஹாப்பியா ஒரு கேட்பரி டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம். ஹோட்டலுக்கு போனா ஒரு தோசை சாப்பிடலாம். வேற என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான். ரொம்ப சின்னதா ஏதாவது செலவு பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு இந்திய ரூபாயோட மதிப்புக்கு €1ன்றது ₹89.69, ₹90 வச்சுக்கலாம். இந்த ₹90 ஒரு வீடு வாங்க முடியும்னு சொன்னா என்ன ஒரு மாறி பாப்பீங்கல்ல? இல்லைன்னா நீ லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவீங்க. ஆனா நிஜமாவே உங்ககிட்ட ஒரு ₹90 இருந்தா இட்டாலியில ஒரு வீடு வாங்கலாம். ஆச்சரியமா இருக்குல்ல? அது என்னன்னு பாத்துடலாமா? நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிலயோ இல்ல அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மாதிரி நாடுகள்லயோ செட்டில் ஆகணும்னு ஒரு கனவு இருக்கும். ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா €1 இருந்தா நீங்க இட்டாலியில வீடு வாங்கி செட்டில் ஆயிடலாம். அதுக்கு பேரு €1 ஹோம்ஸ்ன்னு சொல்றாங்க. இத இட்டாலியன் கவர்மெண்ட் ஏன் பண்ணுது? இட்டாலியில இருக்க மக்கள் நிறைய பேரு வில்லேஜஸை விட்டுட்டு சிட்டியில போய் செட்டில் ஆயிட்டாங்க. பெரும்பாலும் வயசானவங்க அவங்க பாரம்பரியமா வாழ்ந்த வீட்டையும் இடத்தையும் விட்டுட்டு போகாம அங்கேயே இருக்காங்க. அதுவும் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அப்புறம் ரொம்ப வயசான அப்புறம் அவங்க இறந்து போன அப்புறம் அந்த வீடுகள் எல்லாம் கேட்பார் இல்லாம கவர்மெண்டோட கைக்கு வந்துருது. இந்த மாதிரி நிறைய வில்லேஜஸ்ல மக்களே இல்லாம வெறிச்சோடி போய் பாழடைஞ்சு போய் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அதனால இந்த மாதிரி வில்லேஜஸ ப்ரமோட் பண்றதுக்காக இட்டாலியோட கவர்மெண்ட் €1 கூட வீடுகளை கொடுக்குது. சரி, €1 கவர்மெண்ட் வீடுகளை கொடுக்குதுன்னா நிறைய பேர் வீடு வாங்க ஆர்வமா இருப்பாங்க தானே? அதுதான் இல்ல. இட்டாலியில 2வது 3வது வீடுன்னு வாங்கும் போது அதுக்கான டாக்ஸ் ரொம்ப அதிகம். அதனாலதான் சிட்டி பக்கமா போயிட்ட கிராமத்து மக்கள் வேலை, லைஃப் ஸ்டைல் போன்ற காரணங்களுக்காக சிட்டிலேயே வீடு வாங்கிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. அவங்களோட கிராமத்து வீடுகளை எப்படியாவது தள்ளி விட்டா போதும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்களால டாக்ஸ் கட்ட முடியாது. கிட்டத்தட்ட 25 முனிசிபாலிட்டிஸ்ல கவர்மெண்ட் €1 கூவி கூவி வீடுகளை ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கு. சரி, கவர்மெண்ட் இப்படி செய்யறதுக்கான காரணம் என்ன? பல நூற்றாண்டுகளாக கட்டிக்காக்கப்பட்ட இத்தாலிய நாகரிகமும் பண்பாடும் இத்தாலி முழுக்க பரவி கிடக்கு. இந்த மாதிரி சிறு நகரங்களையும் கிராமங்களையும் மக்கள் கைவிட்டதால அது அழிஞ்சு போற தருவாயில இருக்கு. அதனால புதுசா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி புது புது கட்டிடங்களை உருவாக்கினா இட்டாலியன் மாடல்னு சொல்லப்படுற அவங்களோட கல்ச்சர் சுத்தமாவே அழிஞ்சு போயிடும்னு கவலைப்படுறாங்க. பல 100 வருஷங்களா மக்கள் வாழ்ந்த இடங்கள்ல இருக்க பில்டிங்ஸ்ல புதுசா குடியேற்றம் நடந்தா எங்க கல்ச்சர் பாதுகாக்கப்படும். அதோட லோக்கல் இக்கானமி, அதாவது உள்ளூர் பொருளாதாரம் அதிகமாகும், உற்பத்தி அதிகரிக்கும். இந்த மாதிரி ரெனோவேட் பண்ண குடியிருப்புகள் இருக்கிற இடங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, இட்டாலி கவர்மெண்டே இப்படி சொல்லிருச்சே. ஆனா நம்மள மாதிரி வேற நாட்டுல இருக்கிறவங்க அங்க போய் இந்த மாதிரி €1 கொடுத்து வீடு வாங்க முடியுமா? முடியும். யார் வேணா வாங்க முடியும். நீங்க இட்டாலி சிட்டிசனா இல்லைன்னா வருஷத்துக்கு 183 இல்ல 184 நாள் நீங்க வாங்கின வீட்டுல போய் தங்கணும். ஒருவேளை இட்டாலியிலேயே போய் இருக்கணும்னா இட்டாலியன் ரெசிடென்சிக்கு அப்ளை பண்ணணும். ஆனா நாம அங்க போய் வீடு வாங்கினா அங்க இருக்க லோக்கல் பீப்புள் கட்டுற டாக்ஸை விட அதிகமா கட்டணும். அப்புறம் முக்கியமா நீங்க வீட்டை ரெனோவேட் பண்றதுக்கான ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும். எந்தவித காரணத்தை கொண்டும் வீட்டோட வெளிப்புற தோற்றத்தை மாத்தவே கூடாது. 3 வருஷத்துக்குள்ள வீட்டை ரெனோவேட் பண்ணிடணும். அதுக்கு கேரண்டியா €5000 டெபாசிட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டா அந்த €1 வீடு உங்களோட தான். இதுல 5000ல இருந்து €20,000 வரை ஏலம் போற வீடுகளும் இருக்கு, வீட்டோட கண்டிஷனை பொறுத்து. €1 வீட்டை வாங்கி போட்டுட்டு அப்புறமா ரெனோவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா 2 மாசத்துல உங்க வீடு உங்களுக்கு இல்லை. ஆனா ரெனோவேட் பண்றதுக்கு கொஞ்சம் செலவாகும். இது ஒன்றும் ஜோக் இல்லையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜோக்லாம் கிடையாதுங்க. நான் ரொம்ப சீரியஸா ரிசர்ச் பண்ணி நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண அப்புறம் தான் இந்த வீடியோவை பண்ணேன். நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்களேன். ஒரு €100 இருந்தா ஒரு வீட்டை வாங்கி போட்டுடலாம். ஆனா அதுக்கு நீங்க நேரா இட்டாலிக்கு தான் போகணும். வெப்சைட்டை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. அப்புறம் இட்டாலியன் லாங்குவேஜ் பேசுறதுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க வீடு வாங்க போற ஏரியால கொஞ்சமாவது இங்கிலீஷ் பேசுற கம்யூனிட்டி இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்புறம் பக்கத்திலேயே மார்க்கெட், பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்புறம் அப்புறம் என்ன, எனக்கு வீடே வேணாம், நீ வீடியோ முடிச்சுட்டு தாயி அப்படின்னு நீங்க அலறதுனால அடுத்த வீடியோல பார்க்கலாம்.